ஐயா, ஒரு சிலருக்கு மகான்களின் தேடல் முடிவடையவில்லையே, ஏன்? மகான்கள் தேடல் முடிவடையவில்லைன்னா அவனை மகானை தேடவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா தன் வீட்டிலே கூட ஒரு மகானை வச்சிருக்கலாம். அவன் தன் மனைவியையோ இல்லை தன் கணவனையோ மகானா இருக்கலாம். அவங்க வீட்டில் அவன் பிள்ளையோ அவன் மகளோ ஏதோ ஒருத்தங்க, அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தங்க குடும்பத்தில் ஒரு மகானா இருக்கலாம். அவனுக்கு அந்த தேடல் இருந்திருக்காது. தேடல் இருந்ததுன்னா அவங்களுடைய சொந்த குடும்பத்திலேருந்தே அவனுக்கு பாதையை காட்டியிருப்பாங்க. இங்கே போ அங்கே போன்னு சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு அந்த தேடலே இல்லையே. தேடல் இருந்தால் தானே முடிவு பெறதுக்கு. தாகம் இருந்தால் தண்ணி தேடி போயிடுவான்ல. அவனுக்கு தாகமே இல்லையே. பசி இருந்தால் எங்கேயாவது சாப்பாடு போய் 5 மணிக்கு சாப்பிட்ருவான்ல. ஹோட்டல் போவான், வீட்டுக்கு போவான், எங்கேயும் கிடைக்கலன்னா அவனாக ஏதாவது 2 பண்ணியாவது சாப்பிட்ருவான்ல. 2 மரத்தில் ஏறி பழமாவது பறித்து சாப்பிட்ருவான்ல. அவனுக்கு அந்த தேடல் இல்லை. தேடல் முடிவடையவில்லைன்னு வெளியே அவன் பெருமையை சொல்லிக்குவான். நான் தேடி பார்க்குறேன் உலகத்தில். சாமிகிட்ட ஒரு தடவை ஒரு பிரபலியமான ஒரு எழுத்தாளர் வந்தார். ரொம்ப பிரபலியமான எழுத்தாளர். அவர் கேட்குறார், சாமி இத்தனை வருஷம் நான் பார்த்ததெல்லாம் போலி சாமியார் தான் பார்த்தேன் சாமி. இன்றைக்கி தான் சாமி உண்மையான ஒரு சாமியை இன்றைக்கி தான் பார்க்குறேன் சாமி, உங்ககிட்ட பார்க்குறேன் சாமி அப்படின்னு சொல்லுவார். ஐயோ மறுபடியும் ஏமாந்து போனியே நீ, இந்த பிச்சைக்காரரும் இன்னொரு போலி சாமியார் தான், நீ மறுபடியும் ஏமாந்து போனியே அப்படின்னு அவர் முடிப்பார். முடிச்சுட்டு சாமி ஒரு பணத்தை எடுத்து கொடுப்பாரு, வாங்கிட்டு போயிடுவார். அவருக்கு எங்கே தேடல் இருந்தது? இல்லை சாமி, நான் உண்மையான சாமிகிட்ட தான் வந்திருக்கேன்னு சொல்லலை அவர். அவருக்கு அவர் சொன்னோன்னு, சாமி சொன்னோன்னு பயம் வந்துருச்சு. ஐயோ இன்னொரு போலிதானோ அப்படின்னு பயமே வந்துருச்சு. சாமி ஏதோ பிரசாதம் கொடுத்தோன்னா அந்த பிரசாதத்தை வாங்கி அந்த பழத்தை வாங்கிட்டு எடுத்துட்டு ஒரே ஓட்டம் ஓடியே போயிட்டார். அவருக்கு தேடல் இருக்கா? தேடல் இருந்ததுன்னா சாமி விட்டுருப்பார் அவரை? இத்தனை வருஷ காலமாக போலி சாமிகளே பார்த்து ஏமாந்து போனவன் இன்னைக்கு தான் உண்மையான சாமியை பார்க்குறேன்னு சொன்ன ஒரு மனுஷன் அதில் உறுதிப்பாடோடு இருந்தான்னா சாமி சொன்ன சொல்ல அவன் நம்பியிருப்பானோ? ஐயோ மறுபடியும் ஏமாந்து போனியே, நீ இன்னைக்கு இன்னொரு போலி சாமியை தானே பார்க்குற, இந்த பிச்சைக்காரன் இன்னொரு போலி சாமியார் தான் அப்படி சொன்னாலும் ஓடிட்டானே. ஸோ தேடல் சுலபமாக வராது. தேடலுங்கிறது ஆன்மீக தாகம், ஆன்மீக தேவை, இதெல்லாம் உள்ளவனுக்கு தான் அந்த தேடல் வரும். அந்த ஒரு சீரியஸ்னஸ், அந்த ஒரு பழுதவிப்பு இருந்தால் தான் தேடல் வரும். அந்த பழுதவிப்பு வர்றதுக்கு எத்தனையோ ஜென்மங்கள் ஆகலாம். அந்த பழுதவிப்பு வந்தால் தான் தேடல் வரும். தேடல் உள்ளவனுக்கு கண்டிப்பாக குருநாதர் கிடைப்பார். எல்லா மகான்கள் சமாதிக்கும் போயிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க தேடல் ஒரு முடிவுக்கே வரலையே. எல்லாம் அவங்க மகான்கள் சமாதிக்கு எதை தேடி போகிறாங்க? தன்னுடைய சுக சௌகரியங்களுக்காக போகிறாங்களா, இல்லாட்டா ஆன்மீக வேட்கைக்காக போகிறாங்களா? அவங்க சௌகரியங்களுக்காக போகிறாங்கன்னா அது விஷயம் வேற. அதுக்கு ஆண்டவன் ஏதோ ஒரு ரூபத்தில் அருள்பாலிச்சுட்டு போயிடுவான். நல்ல காரியங்கள் பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான பலாபலங்கள் கிடைக்கும், அது கிடைச்சிடும். ஆன்மீக வேட்கைக்காக போனாங்கன்னா குருநாதரை ஏற்று நிற்பார், ஏற்றுக்குவார், ஆட்கொள்வார். ஆன்மீக வேட்கையில் வேணும், விசாரம் வேணும்ல. அது இல்லையே, அந்த தேடல் இல்லையே. அவங்க எங்கேயோ தேடி போகிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னாக்கா என் வீட்டு கஷ்டம் தீரலையேங்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா போகிறாங்க. யார் யார் சொல்லியோ கேட்டு கேட்டு போகிறாங்க. இவ்வளோ இடத்துக்கும் போய் கடைசியில் ஒரு ஜாதகக்காரன் வீட்லேயும் போய் நிற்பாங்க, ஒரு ஜோசிக்காரன் வீட்லேயும் போய் நிற்பாங்க. அவங்க போகாத இடம் கிடையாது. அப்பயும் அவங்க தேடல் முடிவு அடையாது. ஏன்னா அது தேடலே கிடையாது. அது தேடல் எதை நோக்கினா அவங்களுடைய சௌகரியங்களை நோக்கி, தெய்வத்தை நோக்கி இல்லை. இதுதான் வித்தியாசம்.